students, good morning. நான் உங்கள் ஜெனோ. பாருங்க நம்ம தையல் கிளாஸ் போயிட்டு இருக்கா. கழுத்து கட் பண்ணிட்டு இருக்கோம். இது மூணாவது வீடியோ. ரவுண்ட் நெக் பா நெக் வெட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார் நெக் வெட்ட போறோம். பாருங்க. அதுக்கு எப்படி துணி வச்சு நம்ம துணி எது கட் பண்ண போறோம்னு கட்டிங் ஒன்லி கட்டிங் மட்டும் தான் பார்க்க போறோம். கவனிங்க வாங்க. சேம் வந்து பாருங்க 3 இன்ச் அதே அகலம். 3 இன்ச் அகலம். ஷோல்டர் அகலம் இது 8 இன்ச்சு கழுத்து உயரம். இப்போ இதை நம்ம டானா போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் டானா கோடு போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். நான் இஷ்டத்துக்கு வரைவீங்கன்னா வரையவே வராது. போட்டோமா? இப்போ இங்கே பாருங்கள், டானா கோடு இதுக்கு நெக்கோட மாடலு இது டானா கோடு. இப்போது இதை ரெண்டாக இப்படி கால்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த 8 இன்ச்சை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து லைட்டாக இங்கே ஒரு ஸ்டாரு, இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டாரு. இந்த ஸ்டார் அந்த கடைசி வரலையும் போகக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே ஷோல்டர் பிடிக்கணும்ல, அதுக்காக வேண்டி கொஞ்சம் கீழே வந்தால் பரவாயில்ல. இது ஸ்டார் வந்து நல்லா வளைச்சி வரணும்னா இப்படி போயிடணும். அப்படி போயிடணும் கட்டிங். வெட்டும் போதும் நம்ம பார்த்து தான் வெட்டணும், கொஞ்சம் வளைச்சி வெட்டணும். பாருங்க, ஸ்டார் நெக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு, பாவாடை ஜாக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த நெக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. இப்போ இதுக்கு எப்படி துணி கொடுக்க போகிறோம்னா, இப்படி டானா சைஸில் பானா சைஸு துணி கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்க போகிறோம், இப்படி கொடுக்க போகிறோம் துணி இல்லைங்களா? இப்படி கொடுத்தாதான் அழகாக ஸ்டிப்பாக நிற்கும். இப்போது இது இப்படி ஒதுக்கிடுறோம். அதுக்கு எப்படி துணி எடுக்க போகிறோம்? ஒரு துணிக்கு 2 துணியாக வச்சுக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், ஒரு பீஸு, அடுத்து 2 பீஸு. 2 பீஸ் வச்சுட்டோமா? 2 பீஸ் வச்சுட்டோம். 2 பீஸையும் எடுத்து இந்த கழுத்துக்கு கீழே அளவு எடுக்கணும். இந்த பீஸ் எவ்வளோ அகலம் எடுக்கணும்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வரைஞ்சிட்டோம்ல, இப்படி எடுத்துக்கணும். 10 இன்ச்சு 11 இன்ச்சு வருது. இப்படி மடிச்சுட்டு 6 இன்ச்சு எடுத்துக்கணும். 6 பீஸ் எடுத்துக்கணும். உயரம் எப்படி எடுத்துக்கணும் உள் பீஸுக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த வரைஞ்சிருக்கல இது வரலே ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கலாம். அங்கே 8 எடுத்தோம் இல்லையா, இங்கே 10 எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை நம்ம வந்து நேராக கட் பண்ணிடணும். உள் பீஸு அவ்வளோ வேலை, உள் பீஸெல்லாம் டைலருங்க செஞ்சு தான் ஆகுறாங்க, அழகாக வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டோமா? இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வெட்டி விட்டுட்டு அழகாக பார்த்துக்கலாம். எடுத்துட்டோமா? இப்போ இந்த பீஸை இப்படி மடித்து இதை கொண்டாந்து இங்கே வைக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஓரமாக இருக்கணும், இந்த ஓரமாக இருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த எஜ்ஜிலையும் இருக்குது, இந்த எஜ்ஜிலையும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 2 இன்ச்சு தள்ளி மார்க்கு, அந்த கரெக்டாக துணி எடுத்துருக்கேன். இங்கே இப்போ 2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு எடுத்துட்டேன்னா, இதை தூக்கி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ரவுண்டு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணணும் ரவுண்டாக, உள்ளே போடுற பீஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி ரவுண்டாக வரைஞ்சிட்டு ரவுண்டு பீஸு தான் உள்ளே போடணும். இப்படி சென்டரில் ஒரு அறுக்காத்து போட்டுக்கணும், ஏன்னா தைக்கும் போது நமக்கு சென்ட்ரு தெரியணும். இப்போ போட்டுட்டோமா? இதோட தைக்கிற மெத்தடை நான் அப்புறமே சொல்லி தருவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பொசிஷன் என்னன்னு. இங்கே பாருங்கள், போட்டோமா? இங்கே பாருங்கள், சூப்பரா? இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக அழகாக வெட்டிக்கிறேன். அப்படியே பாருங்கள், முன்ன பின்ன இருக்குது, சரி பண்ணிக்கலாம். பீஸு முன்ன பின்ன இருக்குது.
இதுதான் இப்போ உள்ளே போடுற பீஸு. இவ்வளோ வேலை இருக்குது. பயப்படாதீங்க. ஐயோ எம்மா இவ்வளோ வேலை இருக்குதுன்னு பயந்துடாதீங்க. இதில் என்ன விஷயம்னா ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடுத்த ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதை தூக்கி இப்படி போட்டுற வேண்டியதான். சுடிதார் டாப்பு இப்போ தூக்கி போடுறோம். சுடிதார் டாப்பு பிரிண்ட்டை தூக்கி உள்ளே மேலே போடுறோம். எவ்வளோ லுக்கிங்காக இருக்குது பார்த்தீங்களா? உள் பீஸு தைக்கணும். தைக்கிறப்போ வந்து மிஷினில் உட்காரும் போது உங்களுக்கு தையல் விஷயத்த நான் சொல்லி தருவேன். இப்போ நான் வெளியில் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு தைக்காம இருக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வச்சிட்டோமா, இப்படி இப்போ வச்ச பிறகு 1/4 இன்ச்சு அப்படி தைக்கணும். மார்க்கு இந்த மாதிரி பண்ணி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தையல் வரும். டெய்லருங்கெல்லாம் இஷ்டத்துக்கு தைக்குவோம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி மார்க்கு பண்ணி தைச்சாதான் தைக்க வரும். இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு ரவுண்டாக அப்படி ஸ்டிச்சிங் வரணும். பாருங்கள், இப்படி ஸ்டிச்சிங் வரணும். இங்கே நிறுத்தி இப்படியே போய் இங்கே நிறுத்தி அப்படியே வந்து இங்கே நிறுத்தி அப்படியே வந்து நிறுத்தி சிசரால் இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இந்த துணியை பெரட்டிட்டிங்கன்னா லுக்கிங்கான ஒரு ஸ்டார் நெக்கு நமக்கு அழகாக கிடச்சிரும். சரியா? இவ்வளோ வேலை. ஓகே, என்ன செய்யலாம் நாவில். சரியா? இது உங்களுக்கு 3வது வீடியோ இது. இப்போ வந்து ரவுண்டு நெக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ரவுண்டு நெக்கு போட்டிருக்கேன், பா நெக்கு போட்டிருக்கேன், ஸ்டார் நெக்கு போட்டிருக்கேன், வந்து பேப்பர் கட்டிங் வேறு உங்களுக்கு போட்டிருக்கேன், கழுத்து கட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு லைனாக எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸாக அழகாக புரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பார்க்குறீங்க வீடியோவை, இதை பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட நம்பர் வந்து சார்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கூட டவுட் இல்லை. மிஷினில் நீங்கள் தச்சுக்கிட்டே இருக்கும்போது வீடியோ காலில் போட்டு என்னை டவுட் கேட்க நான் சொல்லுவேன். உங்களுக்கு தையல் கிளாஸ் ரன் பண்ண தான் இந்த சேனலே நான் நடத்துகிறேன். அதனால பயப்படாமல் எப்போ நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்களோ ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து உள்ளாரே இருக்குது, சேனல் உள்ளாரே. ஓகேவா? முடிச்சுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என் சேனலை வந்து முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.